ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இந்த இரத்த குழாய்கள் விரிஞ்சு இருதயம் நல்லா பம்ப் பண்ணி ரத்த ஓட்டமும் அதிகமாகும் போது உங்களுக்கு எந்த சிம்டமும் வராது. மோர் தென் 70% பிளாக் ஆகும்போது தான், அது போக வேண்டிய இரத்த குழாயோட டயமீட்டரில் 70% மேலே பிளாக் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நிம்மதியாக ஹெல்த்தியாக எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நம்பிட்டு இருக்கிறவங்களும், நான் இப்படி தான் இருக்கணும், இது பண்ணால் தான் எனக்கு ஹெல்த், இது பண்ணால் தான் ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு தவறான புரிதல் என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணணுன்னா நான் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், ஸோ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி. இப்படி எதுவுமே இல்லை. இந்த சோஷியல் மீடியானால எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அது நமக்கும் இருக்குமோ, அவருக்கும் 40 வயசு, நமக்கும் 40 வயசு, அவருக்கு 50, இப்படி கம்பேரிசன்ஸ், இது வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ப்ரொபோர்ஷனேட். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறது, கொரட்டை விடுறாங்க, அதை ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறது சொல்கிறாங்கல்ல, ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டை இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குது டாக்டர் பாலராமன் பழனியப்பன், கார்டியோதொராசிக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜரி ஃப்ரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், OMR, சென்னை. நெக்ஸ்ட் 30 to 40 minutes நம்ம இன்டர்வியூவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் இக்னோர் பண்ணுவோம், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ குறிப்பாக நம்ம சாப்பாட்டில் ஒரு உப்புனால வர பிரச்சனைகள் அண்ட் பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம இக்னோர் பண்ணுற விஷயங்கள், பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற எல்லா டாப்பிக்கும் இந்த நேர்காணலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பரவாயில்ல மக்களுக்கு நிறைய டாப்பிக்கில் ஒரு குழப்பமே இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்தில் இந்த பேட்மிண்டன் விளையாடும் போதோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறவங்க ஜிம்லேயே இருக்கட்டும் கொலாப்ஸ் ஆகி விளையாடுறத பார்க்க முடியுது, அதனால அவங்க இறந்து போகிற சூழலும் பார்க்க முடியுது. இதனால மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஆரோக்கியத்துக்காக தான் ஆரோக்கியத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தை பெட்டராக ஃபாலோ பண்ண தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த இடத்துலயே இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. ஸோ எப்படி டாக்டர்? ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஆரோக்கியத்துக்காக தான் விளையாடுறோம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்டாக சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் விளையாட போகிறாங்கன்னா எடுத்த உடனே 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாட முடியாது. ஆர் விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், விளையாடும் போது சுருண்டு விழுந்து, இல்லை ஜிம்மில் யூஸ்வலாக இப்போ அதுதான் பரவாயில்ல பேசப்படுது. இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒன்று ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஆரோக்கியங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் ஹெல்தி, ஃபிட் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். நான் சம்திங் ப்ரூவ் பண்ணணும், என்னால் இவ்வளோ பண்ண முடியும், அவ்வளோ பண்ண முடியும். இப்போது அத்லெட்ஸ் என்டியூரன்ஸ் ட்ரைனிங், அவங்க அதுக்கான ப்ராப்பர் கோச்சிங், சூப்பர்விஷனோட கிரேடடாக அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஒரு எந்தூசியாசமில் ஒரே நாளில் பண்ணுறது. இன்னொன்று, இப்போது அன்றைக்கி ஒரு சம்மர் டே, இல்லை அவங்க டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க, அடிக்குவேட் ஃப்ளூயிட் இல்லை, இந்த டைமில் போய் அவங்களே எக்ஸர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில பேசிக் விஷயங்களை பண்ணாமல் அதீதமாக ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால வர்ற ப்ராப்ளம் ஒன்று. இது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம். ரெண்டாவது, அண்டர்லைங் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க அதை கண்டுபிடிக்காமலே செக்அப் பண்ணாமலே இருக்கலாம். இது எல்லாமே பரவாயில்ல. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்னு ஒரு ப்ராட் டெர்மினாலஜியில் வச்சிடுறாங்க. நீட் நாட் பி ஆல்வேஸ் த கேஸ். இப்போ மாரடைப்புங்கிறது இருதயத்தோட ரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதுனால டக்குன்னு இருதயத்துக்கு போகிற பிளட் சப்ளை கட் ஆகி ஹார்ட் அட்டாக்னு நம்ம காமன் பார்லன்ஸில் சொல்கிறோம், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். இன்னொரு இது என்ன ஆகும்னா, இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சீராக இல்லாமல் இர்ரெகுலர் ஹார்ட் பீட், சடனாக ஹார்ட் பீட்டை அதிகமாகவோ ரொம்ப குறையவோ ஆகி மயக்கமாகி மூளைக்கு போதுமான பிளட் சப்ளை போகாமல் அதனால மயக்கமாகி கொலாப்ஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கலாம். மூணாவது விஷயம், வேல்வ்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். நார்மலாக இருக்கும்போது அந்த வேல்வ் ப்ராப்ளம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. எக்ஸர்ஷன், அப்போ ஹார்ட்டோட டிமாண்ட் வர்சஸ் சப்ளை மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதயம் ரத்தம் பம்ப் பண்ணுது, பட் நம்ம டிமாண்டை ஜாஸ்தி படுத்துகிறோம் இதயத்துக்கிட்ட. ஒரு நார்மலாக நடக்கிறவர் ஓடுறாரு, 100 மீட்டர் ஓடுறவர் 500 மீட்டர் ஓடுறாரு, இந்த மாதிரி. ஸோ டிமாண்டை ஜாஸ்தி பண்ணும்போது இருதயத்தால் சப்ளை பண்ண முடியும், இதனால கொலாப்ஸ். ஸோ ஜிம், பேட்மிண்டன் போனவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு மட்டும் பார்க்காம, என்ன வயசில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சா, எவ்வளவு நாளாக அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க, பர்டிகுலர் டேல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்களா, இப்படிங்கிற ஒவ்வொன்றையும் அலசி பார்க்கும்போது இந்த பயம் தேவையில்லாததுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த
பர்டிகுலர் பேஷண்ட்டோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த டிசிஷனுக்குள்ள வரணுன்றதை பார்க்க முடியும். கரெக்ட். ஒரு சினாரியோ இருக்குது டாக்டர், நான் இந்த ஜென்ரல் பாடி செக்அப்லாம் நார்மலாக இருந்து அதுக்கப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்கிறது ஒரு பேசிக் டெஸ்ட். உங்களை நீங்கள் இப்போ வெளியே ஆக்டிவிட்டி பண்ணுறத கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு இன்க்ளைன் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ப்ரூஸ் ப்ரோட்டோகால்னு ஒன்று சொல்லுவோம், மாடிஃபைட் ப்ரூஸ் ப்ரோட்டோகால்னு 9 நிமிஷம் அவங்க போகும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இருதயம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா, பிபி எப்படி இருக்குது, இருதயத்தோட இசிஜி சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கறது தான் ட்ரெட்மில். ஸோ இந்த ரத்த குழாய்கள் வந்து 2லேருந்து 2.5 மில்லிமீட்டர் இருக்கிற ரத்த குழாய்கள், அதில் ரத்தம் இருதயத்துக்கு போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இந்த ரத்த குழாய்கள் விரிஞ்சு இருதயம் நல்லா பம்ப் பண்ணி ரத்த ஓட்டமும் அதிகமாகும் போது உங்களுக்கு எந்த சிம்டமும் வராது. மோர் தென் 70% பிளாக் ஆகும்போது தான், அது போக வேண்டிய ரத்த குழாயோட டயமீட்டரில் 70% மேலே பிளாக் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ட்ரெட்மில்ங்கிறது நம்ம மைல்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த ஆக்டிவிட்டீஸில் சிம்டம் வருதா இல்லையான்னு. சிம்டம் அப்படிங்கிறது ஒன்று பேஷண்ட் சொல்லலாம், எனக்கு வலி வருது, மூச்சு வாங்குது அப்படின்னு. இல்லைன்னா அந்த இசிஜியில் சேஞ்சஸ் வரலாம். தேவையான அளவு ஹார்ட் ரேட்டோட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதிகமாக போகலாம். 9 நிமிஷம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாஸ்தி ஆகிடலாம், இல்லை பிபியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம். இது மட்டும்தான் ட்ரெட்மில்ல பார்க்குறோம். அந்த பர்டிகுலர் டைமில் ப்ராபப்ளி தோஸ் 9 மினிட்ஸ் பேஷண்ட் ரொம்ப நார்மலாக பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் விரிய வேண்டிய ரத்த குழாய்கள் விரியாமல் சுருங்கினாலோ, ஒரு கொலஸ்ட்ரால் பிளாக் வந்து 40% பிளாக்ல இருக்குது, அந்த டைமில் பிளாக் ரப்சர்னு சொல்லுவோம். அந்த பிளாக்கே உடஞ்சி உள்ள ஒரு கொலஸ்ட்ரால் போய் அடைச்சிருச்சுனாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ ஏன் ட்ரெட்மில் டெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா, ஏர்லியாக அது தெரிஞ்சிடும். ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ட்ரெட்மில்லே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபர்தர் டெஸ்ட், எக்கோ டெஸ்ட், ஆஞ்சியோகிராம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு பேசிக் லெவலில் தான் நம்ம பார்க்க முடியும். இது நீங்கள் கேட்குற சுச்சுவேஷன் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கிடையாது, எக்ஸெப்ஷன். ஓகே. உதாரணம் இல்லை, விதிவிலக்கு. ஓகே. ஸோ நம்ம விதிவிலக்கே ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதுதான் காமன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. அப்படி இல்லை. 100 பேருக்கு பண்ணும்போது 90-95%க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 5 பேர் இல்லை 10 பேருக்கு தெரியாமல் போகும். பட் இதுதான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த 5-10ல் இருக்கிறோமோன்னு பயப்பட ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே எப்படி பார்க்க முடியுதுன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் அவங்க என்ன அதே பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சிம்டம்ஸே எதுவும் தெரில. இப்போ உங்களுக்கு இது செகண்ட் அட்டாக்னு என்னோட புரிதலில் சொல்கிறேன். செகண்ட் அட்டாக் சொன்னால் ஃபர்ஸ்ட் அட்டாக் உங்களுக்கு வந்திருக்குன்னா இல்லை எனக்கு வந்ததே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புளை எப்படி சைலண்ட் இஸ்கீமியான்னு ஒன்று இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருதயத்தோட வலி சொல்கிற நரம்புகள் சுகர் லெவல் ஜாஸ்தியாகி நம்ம எப்படி நம்ம வந்து பெரிஃபரல் ஒரு நியூரோபதி சொல்கிறோம், கால் மரத்து போகுதுங்கிற மாதிரி இந்த நரம்புகளால் பெயினை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் சைலண்ட்டாகவே அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், பின்னால் அது தெரிய வரலாம். மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வலி வர அளவுக்கோ சிம்டம் வெளியே எக்ஸ்பிளிசிட்டாக தெரிய அளவுக்கு யாரும் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது பெருசாக தெரியலாம். இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, பாடியோட அடாப்டபிலிட்டி. இப்போ ஒருத்தருக்கு ரத்த குழாயில் சின்னதாக பிளாக் ஃபார்ம் ஆகும்போது ஆல்டர்னேட் சேனல்ஸ், கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து காமனாக ஓப்பன் ஆகும். ஸோ இருதயம் அது மூலமாக ரத்தத்தை எடுத்துக்கும். வேறஸ் ரொம்ப நார்மலாக இருக்கிறவர் ஒரு சடன் ஹைப்பர் டென்ஷன் போகும்போது அந்த கொலாட்ரல் பாத்வே இருக்காது. அப்போ டேமேஜ் வரும்போது சிவியர். அதனால தான் ரொம்ப சிவியர் மேசிவ் மயோகார்டியல் அட்டாக் சொல்கிறோம், காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறோம், வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். இதை எப்படி ப்ரிவென்ஷன் நீங்கள் கேட்டதுனால எப்படி பார்க்கலாம்னா, இந்த ரிஸ்க் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஏஜ், ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா, இல்லை இதெல்லாம் ப்ரிசிபிடேட் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒரு வாழ்க்கை முறை, உடற்பயிற்சியே இல்லாத செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், வெரி அன்ஹெல்தி டயட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பேஸ் லைன் செக் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா தே கேன் பி வெரி ஷுவர். சொன்ன பாயிண்ட்லேருந்து ஏஜ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்க முடியும். ஏஜ்ன்றது எந்த ஏஜ்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி? ஸோ யூஸ்வலாக 45 வயதுக்கு மேலே விமென்க்கும் 40 வயசுக்கு மேலே மென்னுக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட், எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் அண்ட் கரண்ட் லைஃப் ஸ்டைலில் 30ஸ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் ஆர் ஹார்ட் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. கடந்த ஒரு 3 to 5 வருடங்களில் இது ரொம்ப அதிகமாக தெரியுது. இப்போ இந்த இளைஞர் அப்படின்றது
20ஸ்லேயே முடியுதுன்னு சொல்றீங்க. 30லேருந்து நான் சொல்லல, ஓகே இருதய நோய் வர்றதுக்கான அறிகுறி சீக்கிரம் வருதுன்னு சொல்றேன். அவ்வளவு இளைஞர்கள் தான். ஓகே. ஸோ 30லேருந்தே நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, முன்னாடியை விட இப்போ அதிகமா இருக்கு. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை, ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இருக்கு. இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கோ இல்லை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்கு? ஜெனட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸில் ஹார்ட் டிசீஸும் டயபெட்டிஸ்க்கும் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவா, நம்ம லைஃப் ஸ்டைலா, எதுனாலன்னு தெரியல, இன்சிடென்ட்ஸ் இஸ் மோர். செகண்ட் திங், நீங்கள் சொல்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்க வயது, அவங்கவுங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், அவங்க ஹைட் வெயிட், அவங்களோட ஆக்டிவிட்டி, இது ஒரு மேஜர் ஃபேக்டர். எல்லாருக்கும் காமனாக ஒரே சைஸ் சொல்ல முடியாது ஆக்டிவிட்டி, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். தேர்ட், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப நிம்மதியாக ஹெல்த்தியாக எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நம்பிட்டு இருக்கிறவங்களும், நான் இப்படி தான் இருக்கணும், இது பண்ணால் தான் எனக்கு ஹெல்த், இது பண்ணால் தான் ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் இன்டர்பிளே. ஸோ ஒருத்தருக்கு வந்து இதனால மட்டும் வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரே பர்சனுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இதுவும் ஜென்ரலாக பார்க்க முடியும். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லா டாக்டரும் அட்வைஸ் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தாண்டி ஒரு பாடி பில்டர்ஸ் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதே பண்ணணும், அதே மாதிரி என்னோட டயட் இருக்கணும் அப்படின்றதுனால அதோட லீடிங் பாயிண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதும் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி இல்லை, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கார்டியோ, ஹார்ட்டுக்கு சொல்கிறது வந்து கார்டியோ. கார்டியோங்கிறது என்னென்னா, நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது கார்டியோவில். நீங்கள் வந்து நல்ல ஏரோபிக் ட்ரைனிங், ஜம்பிங், ஜாகிங், வாக்கிங், இது மாதிரி யூஆர் நாட் புஷ்ஷிங் யுவர் மசில். ஹார்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா வேலை பார்க்க பண்ணி, இப்போ வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற பாடி பில்டிங் வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வென் யூஆர் பல்கிங் அப் த பாடி, இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மெட்டபாலிசம். பேசிக்காக நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஹார்ட்டை நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி நார்மல் கொண்டு வந்துடுறேன், அது பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்குறது தான் கார்டியோ எக்ஸசைஸ். வேறஸ் இந்த மசில் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் யுவர் காசிங் இன்ஃப்ளமேஷன் ஆல்சோ. வென் மசில் ஸ்டார்ட்ஸ் பில்டிங், அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட்டும் கொடுக்கணும். அந்த டைமில் பில்ட் ஆகிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கும் டைம் கொடுத்துட்டு, ஸோ தட்ஸ் வை ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் பர்டிகுலர் டே, இன்னொரு குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல் வீக்குக்கு பிளான் பண்ணி அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒரு வார்ம் அப் ஸ்ட்ரெச். யாரும் எந்திரிச்சு எடுத்த உடனே போய் வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியாது. இந்த பேசிக்ஸை பார்த்துக்கணும். அண்ட் ஒரு தவறான புரிதல் என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணணுன்னா நான் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், ஸோ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி. இப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் வாழ்கிற இடத்தோட தட்பவெட்ப சூழ்நிலையும் அந்த இடத்துல உள்ள உணவு பழக்கத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே அப்படி தான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் லிவ். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்ல என்னென்னா, இந்த அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. லைக் இப்போ வந்து ஒரு சின்ன சிம்டம்னாலும் நம்ம உடனே எல்லா டெஸ்ட்டும் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. முன்னாடி இந்த டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு. அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி நாலேஜபிள். அவங்க வந்து எல்லாத்த பற்றியும் படிச்சிடுறாங்க. அது பற்றின ஒரு பயம் இருக்குது. நீங்கள் வந்து அதை பயத்தை ஆணித்தரமாக போக்குறதுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்கள கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. இதனால மென்டலி ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் பிளே அப் அ லிட்டில். சின்னதாக ஒரு சிம்டம் வந்தாலுமே பயந்துக்கிறாங்க. அண்ட் திஸ் கெட் ஷேர்ட். ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இந்த சோஷியல் மீடியானால எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அது நமக்கும் இருக்குமோ, அவருக்கும் 40 வயசு, நமக்கும் 40 வயசு, அவருக்கு 50, இப்படி கம்பேரிசன்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ப்ரொபோர்ஷனேட். இது மூலமா இதோட ஒரு பயத்தின் அளவு ஜாஸ்தியா. ஸோ அதான் நீங்கள் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு பேசும்போது இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸும் அப்புறம் ஸ்டெராய்ட்ஸும் வந்து எடுக்கிறத வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கவே முடியுது. அதுக்கு என்ன இது வந்து ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அதுதான் சொல்றேன். இதுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் சூப்பர்விஷன் தேவை. இந்த எனி அன்வான்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் டைரக்டாக ஹார்ட் மட்டும் இல்லை. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா லிவர் ஆர் கிட்னி தான் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஸோ இட் வில் அஃபெக்ட் தட். ஒன்ஸ் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது இன்டைரக்டாக இட் வில் அஃபெக்ட் த ஹார்ட் ஆல்சோ. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி இன்டர்லிங்க் சேனல். ஹார்ட்ங்கிறது தனியாக வேலை பார்க்கல, அது பம்பிங், தட் இஸ் கால்டு பிளட் ப்ரெஷர். ஒரு அந்த ப்ரெஷரில் எல்லா உறுப்புக்கும் ரத்தம் போகுது. ஸோ எனி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆனாலும் ஹார்ட்டோட அஃபெக்ட் பண்ணும். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக ஆக ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷனே அகெயின்ஸ்ட் பிகர் ரெசிஸ்டன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாளடைவில் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஹியூமன் லைஃப்பை வி கேன் நாட்
சே 1 2 3 4 இப்படி தான் வாழணும், இதுதான் நம்பர்ஸ்னு சொல்ல முடியும். இட்ஸ் டைனமிக். எஸ். ஒரு செய்திக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்றதும் இன்னொருத்தர் ரியாக்ட் பண்றதும் ஹைலி டிஃப்ரெண்ட். ஓகே. இந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளே a ரோல் இன் கார்டியாக் ஹெல்த். நீங்க சொல்றதுல வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதி பேர் இப்போ நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க. பட் பாடி கிளாக்குன்றது ஒரு கிளாக் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகிறத பார்க்க முடியுது. எப்படி ப்ரிவென்டிவாக இருக்க முடியும்? ஏன்னா எனக்கு வேலையும் முக்கியம், தூக்கமும் முக்கியம் அப்படின்னு. தேவையான அளவு தூக்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். இந்த பாடி கிளாக் வந்து வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நிம்மதியான உறக்கம் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பட் இப்போ எல்லாரும் பேசுறது வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். டைம் மட்டும் முக்கியம் இல்லை, த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவைசஸ் பார்த்துட்டு, இல்லை ஒரு இன்டரப்டடாக ஒரு ஸ்லீப், நடுவில் மெசேஜ் பார்க்குறது, ஃபோன் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்லீப் வந்து அஃபெக்ட்ஸ் தென் இப்போ காமனாக ஸ்லீப் ஆப்னியா பற்றி பேசுகிறோம். இதுவும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறது, கொரட்டை விடுறாங்க, அதை ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறது சொல்கிறாங்கல்ல, ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டை இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பிகாஸ் இந்த ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹார்ட்டோட வலது பக்கம் லங்ஸுக்கு தான் பிளட் பம்ப் பண்ணுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்னால வலது பக்கம் மட்டும் செயலிழக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி ஆகும். இது ஒரு கட்டத்தில் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ். ஓகே. நைட் ஸ்லீப் தான் இதுக்கு, அந்த 6 to 8 hours நைட் ஸ்லீப் தான் நெசசரியா? நாட் நெசசரிலி. அப்படி பார்த்தா நம்மளோட பல சோஷியல் சர்வீசஸ் இயங்காது. ஸோ நைட் பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் அவங்க 365 நாள் அப்படி இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஓகே. டாக்டர், இப்போ ஆஞ்சியோகிராமுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் உள்ள ப்ராப்பர் டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? ஸோ டெக்னிக்கலி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோ அப்படின்னா ரத்த நாளம் லத்தீன் மொழியில், ஆஞ்சியோகிராம்னா எனி பிளட் வெசல், ரத்த நாளத்தில் ஒரு டை அடிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கறது. நம்ம மீன் பண்ணுறது கொரோனரி ஆஞ்சியோகிராம். ஸோ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசலில் பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஆஞ்சியோகிராம். ஓகே. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது அந்த ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், தட் இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இப்போ வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்? டயபெட்டிஸ் இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா டயபெட்டிஸ் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, டயபெட்டிஸில் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது வி கால் இட் அட்வான்ஸ்ட் கிளைகாசிலேஷன் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதிகமான சுகரை பாடி வேறு மாதிரி மெட்டபலைஸ் பண்ணும்போது அதில் உள்ள சில சப்ஸ்டன்சஸ் பிளட் வெசல்ஸ், மைக்ரோ வெசல்ஸ், ஸோ பெரிய ரத்த குழாய் இல்லாமல் சின்ன ரத்த குழாய்களில் இதை அஃபெக்ட் பண்ணி இட் கேன் காஸ் மைக்ரோவாஸ்குலைட்டிஸ். ஸோ ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த சின்ன ரத்த குழாய் இருக்கிறதுனால அந்தந்த உறுப்புகளில் ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி, நரம்பு போகிறது நியூரோபதி சொல்கிறோம். இதே மாதிரி ஹார்ட்டில் உள்ள பிளட் வெசல்ஸும் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி நரம்புகளை இது ஃபுல்லாக பாதிப்புனால பெயின் அவங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ சைலண்ட் ஆஞ்சினா இஸ் காமன் இன் டயபெட்டிக்ஸ். ஸோ நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இப்போ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது எடுத்தாலும் ஒன்லி சர்ஜரி தான் சொல்யூஷனா, இல்லை மெடிசின்ஸ் மூலியமாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கான? ஸோ இப்போ பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்தது, எந்த மாதிரி நிலையில் நம்ம அதை கண்டுபிடிச்சோங்கிற பொறுத்து தான் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க இது ஒரே ஸ்பெஷாலிட்டி வேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே டிசீஸ் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சில ஹார்ட் டிசீசஸில். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபையும் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு செக்அப் பண்ணுறது. தென் சில ப்ரொசீஜரில் வி ஹேவ் வாட் இஸ் கால்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி. வெளியே இருந்து தொடையில் உள்ள ரத்த நாளம் மூலமாக போய் ஸ்டென்ட் பண்ணுறது, இப்போ வந்து பெர்க்யூட்டேனியஸாக வால்வ் ரிப்பேர், அது வரைக்கும் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் தாண்டின ஸ்டேஜ் தான் சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பைபாஸ் சர்ஜரி எந்த சிச்சுவேஷனில் தேவைப்படுது? பைபாஸ் சர்ஜரி இப்போ பொதுவாக நம்ம சொன்னோம்ல, இருதயத்தில் உள்ள ரத்த குழாய்கள் 2 சிஸ்டம் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் சிஸ்டம்னு ஹார்ட்டில். இப்போ லெஃப்ட்டில் மெயினாக 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வி கன்சிடர் 3, லெஃப்டில் 2, ரைட்டில் 1. இந்த 3 மெயின் ரத்த குழாயில் மோர் தேன் 2 பிளாக்ஸ் இருக்குது. ஆர் இந்த பிளாக்ஸ் வந்து ஒரு ரத்த குழாயில் பர்டிகுலராக ஒரு இடத்துல இல்லாமல் மல்டிபிளாவோ ரொம்ப லாங் செக்மெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும்போது சர்ஜரி கிவ்ஸ் அ பெட்டர் ரிசல்ட். சர்ஜரியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பிளாக் இருக்கிற இடத்த தாண்டி ரத்த குழாயை திறந்து காலில் இருந்தோ இல்லை கையில் இருந்தோ வேறு ரத்த நாளங்களை எடுத்து அங்கே அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இந்த பிளாக் நாளைக்கு 100% ஃபுல்லாக அடைச்சா கூட இது மூலமாக பிளட் ஃப்ளோ ஹார்ட்டுக்கு போயிட்டுருக்கும். இது ஏர்லியராக கண்டுபிடிச்சி ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்போது பண்ணும்போது திஸ்
bypass surgery holds good for the rest of the lifetime. ஆனால் இது பண்ணாலும் மற்ற ஃபேக்டர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பிபி கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடம் தான் டாக்டர் நம்ம பீப்புளுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. சர்ஜரி பண்ணோடனே என் உடம்பு ஃபுல்லி ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றதை பார்ப்போம். ஸோ டாக்டர் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன்? நம்ம 2 விதமான பேஷண்ட்ஸும் பார்ப்போம். ஒரு விதமான பேஷண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இனிமேல் நான் என்ன வேணாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொரு விதமான பேஷண்ட் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, இனிமேல் நான் வந்து இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு கம்ப்ளீட்டாக மாறுறது. ஸோ மெயினாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சர்ஜரி பண்ணுறது அவங்க டு கோ பேக் டு தியர் லைஃப், நியர் நார்மல் லைஃப், அதுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இருதயத்தோட ஃபங்க்ஷனை முடிந்த வரைக்கும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் சர்ஜரி. தட் மீன்ஸ் தே ஹாவ் டு டூ தேர் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். மெடிகேஷன் சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் 80 to 90% சர்ஜரி முடிச்சுட்டு மேரத்தான் ஓடி வின் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர் தட் எக்ஸ்ட்ரீம், பேலன்ஸ்டாக டு பி கோயிங் பேக் டு தேர் நார்மல் லைஃப். இப்போ பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு மேரத்தான் வின் பண்ணுறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு. அதே நேரத்தில் யங் ஏஜில் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த 2வது எக்ஸ்ட்ரீம் ஒன்று சொன்னீங்களா, அதாவது என் லைஃப் இனிமேல் நான் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ப்ரிவென்ட். ஸோ யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு ரெக்கவரி ரேட் எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ ரெக்கவரி ரேட் நான் சொன்ன மாதிரி யங் ஏஜ் ஓல்ட் ஏஜ்னு நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை, அந்த பிளாக்ஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு. 2வது இப்போ வந்து யங் ஏஜில் முடிந்த வரைக்கும் நாங்கள் டோட்டல் ஆர்டீரியல் ரீவாஸ்குலரைசேஷன் சொல்லுவோம். அதாவது காலில் இருந்து எடுக்கிறது வந்து வெயின்ஸ்னு சொல்கிற பிளட் வெசல்ஸ். ஆர்ட்ரிஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எடுக்கலாம், லெஃப்ட் ரேடியல் ஆர்ட்ரி. செஸ்ட்டில் 2 பக்கமும் மேமரி ஆர்ட்ரின்னு இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ முடிந்த வரைக்கும் இதை வந்து நம்ம யங் ஏஜ் கொடுக்கும்போது இதோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி அண்ட் வெயின்ஸோட பேட்டன்சி ரேட் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ யங் பர்சன்ஸ்க்கு வி ஃபேவர் திஸ். செகண்ட் திங், வி டூ அ மினிமலி இன்வேசிவ் அப்ரோச். இப்போ நீங்கள் யங் ஏஜில் ஹார்ட் டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், மற்ற ஓவரால் ஹெல்த் பாடி ரிசர்வ் வந்து நல்லாயிருக்கும். லங் ஃபங்க்ஷன் அன்லெஸ் தே ஆர் க்ரானிக்கலி இல் ஆர் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஒழிய. ஸோ இவங்களுக்கு நம்ம மினிமலி இன்வேசிவும் பண்ணலாம், முழுமையாக ஓப்பன் ஹார்ட் பண்ணாமல் சின்ன நுண் துளையில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி கீ ஹோலில் வி கேன் டூ மினிமலி இன்வேசிவ் ஆப்ஷன்ஸ். இதுவெல்லாம் வில் ஹெல்ப் தம் கோ ஃபார் அ லாங்கர் நார்மல் லைஃப். ஸோ பைபாஸ் சர்ஜரி அட் யங் ஏஜ்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர் இஃப் வி கேட்ச் தம் யங். பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன், ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் தெம் வந்து இவ்வளோ யங் ஏஜ்லேயே இவ்வளோ மோசமான டிசீஸ் வந்ததுனால மற்ற உறுப்புகளும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது தே ஹாவ் டு பி லிட்டில் மோர் கேர்ஃபுல் தென் த ரெஸ்ட். ஓகே, இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி பேசலாம் டாக்டர். இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ப்ராசஸ்டு ஃபுட் வந்து நம்ம எங்கே போனாலும் பார்க்க முடியுது. அப்புறம் இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு எடுத்தாலே இதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஃபுட்டு தான் சாப்பிட்றதுனே ஒரு குழப்பம் வருது. ஹார்ட்டுக்கு நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டயட் இருக்கணும்? மெயினாக பார்த்தோன்னா ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் இஸ் அ டேமேஜிங் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா பிளட் வெசலில் லைனிங்கில் போய் பிளாக் ஃபார்ம் பண்ணுறது கொலஸ்ட்ரால் அண்ட் கால்சியம். ஸோ வி அட்வைஸ் தெம் ஸ்பைசி ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஏன்னா அதில் ஆயிலும் ஆட் ஆகிறதுனால கொலஸ்ட்ரால். தென் தீஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் சுகர்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட். வேர்ல்டு வைட் நீங்கள் மெடிக்கல் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் டயட்னு சொல்லுவோம், விச் இஸ் ரிச் இன் சலாட்ஸ், ஃபைபர்ஸ், நேச்சுரல், அதாவது வேக வைக்காமலோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமலோ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிட்ற டயட்டு தான் ஹார்ட்டுக்கு த மோஸ்ட் ஹெல்தி டயட் வேர்ல்டு வைட்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் மெடிட்ரேனியன் டயட் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிட்டாலும், இப்போ வந்து ஒரு 10 வயசில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றது வந்து மேபி நம்ம வீக்லி ஒன்ஸ் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 40-50 இயர்ஸில் இதே பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க 20 வருஷமாக பண்ணதுனால இதோட கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட வயசை பொறுத்து, அண்ட் ஒரு தடவை சாப்பிட்டுட்டாலே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ கண்ட்ரோல்டு பேலன்ஸ்ட் ஆப்ஷன். எல்லாரையும் சாப்பிடணும்னு சொல்லலை, வயசாகும் போதும் அதே மாதிரி சால்ட்டி ஃபுட்ஸ். ஜென்ரலி நம்ம இதில் பிக்கிள்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் வந்து சால்ட் காசஸ் சோடியம் ரிட்டென்ஷன், இன்க்ரீஸ் சோடியம் வந்து நாட் குட் ஃபார் த ஹார்ட், ஏன்னா பிபியை அதிகப்படுத்தும். ஓகே, பேசிக் ஃபேக்ட் இதுதான். இது போக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க இதில் கலப்படமா அதில் கலப்படமானா எல்லாத்தையும் ஒதுக்க நேரிடும். அப்படி தேவையில்லை. இது ஹார்ம்ஃபுல்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சோடியம் விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இது வந்து இப்போ இதயத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, ஆனால் இது நம்ம ஊரில் வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதில் வந்து உப்புன்றது எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படி தான் பார்க்க முடியுது.
ஸோ இது இக்னோர் பண்ணுறதுனால இதோட எஃபெக்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி டாக்டர்? சோடியம் வந்து இப்போ ஆக்சுவலாக ஈவன் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் ஆல்சோ ஆர் அட்வைசிங் அகெயின்ஸ்ட் ஹையர் சோடியம் இன்டேக். ஓகே. ஸோ இந்த சோடியம்ங்கிறது பேசிக்கலி ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட், நாட் 100%. அதில் 2-3 கான்ட்ரவர்ஷியல் வியூஸ் இருக்குது. பட் வேர்ல்டு வைடில் இப்போ வெஸ்டர்ன் டயட்டில் அவங்க தான் இந்த மேஜர் ரிசர்ச் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்க டயட்டில் சால்ட் கண்டென்ட் நம்ம அளவுக்கு இல்லை. ஸோ முதல்ல வந்து அவங்க ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னது இது ஒரு ரீசன். ரெண்டாவது, நம்ம டயட்டில் சால்ட் அதிகமாக இருந்தால் கூட நம்மளோட சூழ்நிலை சம்மர், வி லூஸ் அ ஸ்வெட். ஸோ சால்ட் நேச்சுரல் லாஸ் நம்மளுக்கு அதிகம், குளிர் பிரதேசத்தை விட இங்கே அதிகம். இதனால இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டதுல பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ப்ரிசர்வ்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதையும் நம்ம ரெகுலர் டயட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம வந்து சம்மருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது குறைஞ்சிருச்சு. வி லிவ் இன் ஏர் கண்டிஷன் ரூம்ஸ், ஏர் கண்டிஷன் ஸ்பேசஸ், வெஹிக்கிள்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும்போதும் லாஸ் கம்மி. ஸோ லாஸை கம்மி பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் அதிகமாக்குனதுனால இதோட எஃபெக்ட் வருது. இது ஓவர் லாங் டைம் இட் கேன் காஸ் கிட்னி ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், தென் ஹார்ட். ஸோ பேசிக்காக எப்படி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, உங்களுக்கு இந்த டேஸ்ட் ஓகே அப்படின்னு சாப்பிட்ற வரைக்கும் ஃபைன், எக்ஸ்ட்ராவாக சால்ட் போட்டு ஆட் பண்ணாதீங்க. அண்ட் சால்ட் ரிச் சப்ஸ்டன்சஸ் அவாய்ட் பண்ணுங்க. லைக் அ பேக் ஆஃப் சிப்ஸ் ஆர் பிக்கிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிக்கிள் ஃப்ரெஷ்லி மேட் அண்ட் ஈட்டன் இஸ் டிஃப்ரெண்ட். பாட்டில் பிக்கிள் வித் த ப்ரிசர்வேட்டிவ் வித் த சால்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ பிக்கிள் அவாய்ட் பண்ணுங்கன்னா பிக்கிள் சாப்பிட்ட உடனே எனக்கு சோடியம் ப்ராப்ளம் வரும் அப்படி இல்லை. யூ ஹேவ் டு கோ டு த ஃபைனர் டீடைல்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் இட். இப்போ ஸ்லீப்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றத நிறைய சினாரியோவில் சிச்சுவேஷனில் பார்க்க முடியுது. அது ஏன் டாக்டர்? அது ஜென்ரலி நம்மளோட ஸ்லீப் அண்ட் த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸில் வந்து பிளட் ஃப்ளோ இஸ் கன்சிடர் டு பி ஸ்லக்கிஷ், பிளேட்லெட் பிளக்கிங், இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால அந்த டைமில் இந்த பிளாக் ரப்சர் அண்ட் ஹார்ட் அட்டாக்கான சான்சஸ் அதிகம்னு லிட்ரேச்சர் வைஸ். இது எப்படின்னா, இந்த மாதிரி டைமில் வர்ற ப்ரெசன்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சி ரூமில் மார்னிங் ஹவர்ஸில் இவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததுல நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த டயனல் வேரியேஷன், இதுவும் ஒரு ஃபேக்டர். த டசன்ட் மீன் ஸ்லீப்பில் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது இல்லை. மெயின் திங், ஸ்லீப்பில் அவங்களால சம்டைம்ஸ் சிம்டம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஜென்ரலி ஹார்ட் ஃபெயிலியர் ஆல்சோ படுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு சிம்டம் ஆரம்பிக்கும். நடுவிலே திடீர்னு அவங்களுக்கு மூச்சு திணறல், இது மாதிரி இட் இஸ் மோர் காமன் இன் த ஐதர் சிவியர் ஸ்ட்ரெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணும்போது ஆர் அட் நைட் ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் ஒரு 3 to 5 AM 4 to 6 AM திஸ் இஸ் மோர் காமன். ஓகே டாக்டர், ஒரு 3 கீ ரூல்ஸ் ஃபார் நம்ம ஹார்ட்டை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் பயத்தோடே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, லைஃப் ஸ்டைல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வித் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தேர்ட் இஸ் ப்ரிவென்டிவ் செக்அப்ஸ். நீங்கள் வந்து இந்த வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை எனக்கு வந்து இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பேஸ்லைன் வேல்யூ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் நோ வென் திஸ் ஸ்டார்ட்ஸ் சேஞ்சிங். அப்போ இந்த 6 மாதத்தில் எனக்கு ஏதாவது சிம்டம் இருந்ததா, யூ வில் பி ஏபிள் டு பிக் இட் அப் மச் earlier. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி. தேங்க்யூ.